சசி பெருமாள் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு போராளிகளில் ஒருவர். தொடர்ந்து அவர் இதற்காக, இன்னும் சொல்ல போனால் இந்த ஒற்றை இலட்சியத்திற்காக அவர் தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார். அதான் அவரிடம் நான் மிகவும் மதிக்கிற விஷயம். அவருடைய இந்த அர்ப்பணிப்பு நாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அவரை நேரடியாக சந்தித்து பல முறை பேசியிருக்கிறேன். ஆனால் அவருடைய போராட்ட வடிவங்கள் எனக்கு உடன்பாடானவை அல்ல. சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பது, செல்போன் டவர் மீது ஏறி போராடுவது போன்றவையெல்லாம் சரியான போராட்ட வழிமுறைகள் அல்ல என்பது என்னுடைய கருத்து. இதை அவரிடம் தெரிவித்திருக்கிறேன். என்றால் இன்றைய சமூகத்தில் ஆட்சியாளர்கள், ஆளும் சக்திகள் உண்ணாவிரதங்களை மதிப்பது கிடையாது. அது காந்தியுடைய காலத்தோடு முடிந்து போய்விட்டது. ஐரம் ஷர்மிளா 18 ஆண்டுகளாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். ஆனால் அதை பற்றி எந்த அரசும் பொறுப்பாத ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே உண்ணாவிரதம் இருக்கிற போராட்டம் என்ற வழிமுறையை நான் ஆதரிக்கவில்லை. அவரிடம் தெரிவித்திருக்கிறேன். செல்போன் டவர் மீது ஏறி போராடுவது என்பதெல்லாம் ஒரு சரியான, ஒரு முதிர்ச்சியான மனநிலையை காட்டாது. இதை சசி பெருமாள் போன்ற மிகச்சிறந்த அர்ப்பணிப்பாளர்கள் வேறு விதமான உண்மைகளை பின்பற்றி இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். அதை விட மிக முக்கியமான வருத்தம் என்பது, ஒருவர் தான் விரும்புகிற கொள்கைக்காக தொடர்ந்து உயிர் வாழ்வது முக்கியம், அதற்காக தியாகம் செய்வதை விட. ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம், அவர் இன்னும் இருந்து எண்ணற்ற இளைஞர்கள் இதில் ஊக்குவித்திருக்கக்கூடியவர் இதில் இல்லாமல் போய்விட்டார் என்பதுதான் மிகப்பெரிய இழப்பு.